இந்த வீடியோவில் நம்ம வத்த குழம்பு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வத்த குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எப்போவுமே வந்து வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சி வந்தோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 5 பல்லு போல் பூண்டு போட்டுக்குங்க. அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கின உடனே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டுக்குங்க. அதில் கருவேப்பிலை கொஞ்சம் அலசி போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிக்குங்க. நல்லா வெந்து வந்துருச்சு, ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினோடனே நம்ம கரைச்சி புளியை வெடிக்கட்டி அதில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மிளகாத்தூள் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. வெள்ளத்தை கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா அந்த காரம், அந்த புளிப்பு, நம்ம போடுற அந்த சுண்டக்காய் வத்தல் எல்லாம் வந்து அந்த வெல்லம் வந்து நம்மளுக்கு கூட கலந்து டேஸ்ட்டாக இருக்கும். கைட்ட பிறகு இறக்கி வச்சுடுங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சுண்டக்காய் வத்தல் எடுத்து அதில் போட்டுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலையை அலசி அதில் போட்டுக்குங்க. போட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்குங்க. அந்த சுண்டக்காய் வத்தல் வந்து அந்த குழம்பு கூட ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அது கூட கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஊறும். பாருங்க, நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வரணும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்காக வரணும் குழம்பு. இந்த அளவுக்கு திக்காக வரணும். நிறுத்திடுங்க. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.